வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியின் செய்தி இதுதான். தீர்த்தவாரிக்கு போய் வரும் அண்ணாமலையாருக்கு போரில் வல்லாள மகாராஜா இறந்துவிட்ட செய்தியை தூதுவன் ஓலைச்சுவடியாக கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த ஓலைச்சுவடி அண்ணாமலையாருக்கு படித்து காண்பிக்கப்படுகிறது. அதுவரை ஆரவாரமாகவும் மேலதாளத்துடன் பம்பையும் கொம்பும் ஓத முழங்கி வந்தவர் இந்த செய்தியை கேட்டவுடன் அமைதியாக கோவிலுக்கு சென்று விடுவார். அந்த காட்சியைத்தான் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். பேசாதீங்கம்மா, அமைதியா இருக்குமா. நவமணிகளால் அழகு செய்யப்பட்ட மாளிகைகளையும் வானவல் ஆகிய சோலைகளையும் அருஞ்சதிக்கு ஒப்பான மனிதனும் கற்பம் வாய்ந்த பெருமை அருள்நிலை அண்ணாமலை நகரம் இத்துணை சிறப்பு வாய்ந்த அண்ணாமலையை ஆட்சி செய்த வல்லாள மகாராஜன் உண்மையை பேசுபவன், உயர்ந்த குணமுடையவன், எவ்வித உயிரையும் தன் உயிர் போல் நினைப்பவன், அக்னி மரபில் தோன்றியவன், சிவபுரானுடைய திருவடிகளை ஒரு நாள் பெருமானுக்கு திருப்பணி செய்வதற்கென்றே பிறந்தவன், பிறர் பொருள்களில் ஆசை செய்யாதவன், பிற மதத்தை தமக்கியாரும் தந்தையை மதிப்பவன், நீதி தவறாதவன், அருளே வடிவம் கொண்ட அண்ணாமலையாருடைய ஆலய திருப்பணியை மன மகிழ்ச்சியோடு செய்யும் மேன்மையான அன்புடையவன், இத்துணை சிறப்பு வாய்ந்த வல்லாள மாமனுடைய ஆட்சியிலே புலியும் பசுவும் ஒரு துறையில் நீர் அறிந்து மகிழ்ந்து புலாவி சேர்ந்து வசிக்கும். இவ்வாறாக அரசன் பின்போல் தனித்து வருகையில் நமக்கு பின் நம் பெயரை சொல்லவும் ஆட்சி செய்யவும் பிள்ளை இல்லையே என்று மனம் வருந்தினான். நான் அண்ணாமலையாருக்கு செய்த பூஜையில் ஏதேனும் குறை உண்டோ அல்லது நீதி தவறிற்றோ காரணம் ஒன்றும் அறிவில்லேனே கூறுக என்று அமைச்சர்களிடம் தெரிவித்தார். அமைச்சர்கள் அரசு அண்ணாமலையார் எழுந்தறிவிக்கும் இந்நகருக்கு வரும் அடியார்கள் வெளியோர் இல்லை என்னால் அவர்கள் வேண்டுவனத்தை அளித்து வருவோமாயும் அண்ணாமலை பெருமான் அருளால் மகப்பேறு அடையக்கூடும் என்று அமைச்சர்கள் கூறினார்கள். அதனை கேட்ட வல்லாள மாமன்னன் அவ்வாறே செய்ய இசைந்து இப்பகுதியின் கண் வந்தவர்கள் எந்த பொருளை கேட்பினும் குறைவர தந்திடுவோம் என்று கொடி நாட்டி செய்தியை நாடெங்கும் பரப்புக என்றால் அமைச்சர்கள் அவ்வாறே செய்தியை பரப்பினர். அண்ணாமலையில் அறநெறி தவறாமல் ஆட்சி செய்து கொண்டிருந்த வல்லாள மகாராஜன் மக்கட்பேறு இல்லமாயால் மனமாற்றமும் இருந்தபோது அவனுடைய அன்பின் ஆழத்தை அனைவருக்கு உணர்த்த வேண்டி அண்ணாமலையார் அடியார் வேடம் கொண்டு அவன் அரண்மனைக்கு சென்றார். ஆழமாக சோதித்தார். அச்சோதனையில் அரசர் பெருமாள் அவன் அருள் துணை கொண்ட வெற்றி கண்டபோது அடியவராக வந்த அண்ணாமலை பெருமான் அலறி அழுதிடும் குழந்தை எடுத்தனைத்து உச்சி மோந்து உவகை அடைகின்ற போது குழந்தையாய் இருந்த இறைவன் மறைந்தருளினார். இத்துணையும் இறைவன் திருவிளையாடல் என்றறிந்த மன்னன் மனம் கலங்கி போனான். ஐயனே, வினது திருவுளச் செயலை அறிவேனோ அறிவிலும் யாங்கள் மெய்யனே கண்கள் உண்டுடையானே வேதனே வேதநாயகனே துய்யனே எம்மை சோதனை செய்யவோ சுதன் எனத் தோன்றியே மறைந்தீர் செய்யனே எங்கட்கு என் விதி என்று தேவியரோடு அரசனும் விரிந்தான். இவ்வாறே அரசன் அரற்றினான். அப்போது இறைவன் உமாதேவியுடன் சிவகணங்கள் சூழ்ந்திருப்ப அயன் அரி முதலியோர் பின்தொடர்ந்து வர
வல்லாள மகாராஜனுக்கு முன்னே தோன்றியதினார். அப்போது அரசன் ஆதியே சரணம், மண்மேல் அடியரை காக்க வல்ல சோதியே சரணம், கங்கை தூய செஞ்சடை துண்ட பாதிமாமதி அணிந்த பரமனே தமியற்கு உட்ப நீதியை தாங்க ஓர் செய் நின்மலா அருளுவாயே. ஆதியே அருட்பெருஞ்சோதியே பாதி மதியணிந்த பரமனே, அடியேனிடமுள்ள செங்கோலை ஏற்று ஆட்சி செய்யக்கூடிய மகன் ஒருவனை தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். அப்போது சுந்தர மன்னாக்கேன்மோர் புதன் உனக்கு யாமோ ஆனோம், அந்த நாம் உனக்கே அரைவீதி முடிப்போம் என்று சந்திரசேகரனார் வாழ்த்தி சாந்தனர் கையிலை பின்னர் வந்தமாய் உலகை வேண்டான் பண்புடன் அங்கு விடுத்தான். அரசனே கேட்பாயாக, யாமே உனக்கு பிள்ளையாக தோன்றியபடியால் உன் இறுதி காலத்தில் நூல் முறைப்படி செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை எல்லாம் யாமே செய்து வருவோம் என்று வாழ்த்தி மறைந்ததினார். அண்ட கோடிகளை எல்லாம் இன்று அன்னையும் கன்னியும் ஆகிய உண்ணாமுலை பிராட்டியுடன் இடைமேல் தோன்றி அண்ணாமலையார் அளித்த வாக்குறுதிப்படி வல்லாள மகாராஜனுக்கு பிறகு அவனுடைய வாரிசாக இருந்து அனைத்தையும் செய்ய வேண்டியவர் அண்ணாமலையாரே ஆவார். தை மாதம் பூச நட்சத்திரம் பூர்ணிமையோடு கூடிய புனித நன்னாளில் மகர புத்திய தீர்த்தவாரிக்கு அண்ணாமலை பெருமான் ஈசானிய தீர்த்தத்திற்கு சென்று திரும்பும்போது அந்த சதாசரங்கள் எல்லாம் தந்தையாகி அருள்நிலை உண்ணாமுலை அம்மையாருடன் எழுந்தளிக்கும் எல்லாமல்ல அண்ணாமலை பெருமானுடைய பொற்பாத கமலங்களுக்கு வீர வசந்த வைபோக வல்லாள மகாராஜாவின் முதல் அமைத்தல் படிமிசை முடியும் பணிந்து எழுந்து திசை நோக்கி வணக்கம் தெரிவித்து விண்ணப்பித்துக் கொள்ளும் செய்தியாவது, பெருமானே, உம்முடைய தந்தையார் கப்பம் செலுத்த மறுத்த ஒட்டிய நாட்டோடு அரசன் மேல் படையெடுத்து சென்றார். 3 நாட்கள் இராப்பகலா போர் நடைபெற்றது. வெற்றி கொள்ள இயலாத பகையரசன் போர் அறத்துக்கு மாறாக கபட நெறியில் கைவால் வீசியதனால் வீர வசந்த வைபோக வல்லாள மகாராஜா வள்ளல் உத்தராயண மாதம் பூர்வபட்சம் சுக்கிரவாரம் பௌர்ணமி பூச நட்சத்திரம் உதயாதி நாழிகை 2இல் வீர சொத்த மீறினார் என்ற செய்தியை தங்கள் பொன்னார் திருவடி கமலனுக்கு விண்ணப்பித்துக் கொள்கிறேன்.